அரசியலில் கமல்ஹாசனுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் தாவேக தலைவர் விஜய்க்கும் நிகழும் என அதிமுக மகளிர் அணி செயலர் காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். தாவேகாவின் வாக்கு வங்கி, திமுக அரசு மீதான விமர்சனங்கள் ஆகியவை குறித்து காயத்ரி ரகுராம் பேசியதை புதிய தலைமுறையின் வணக்கம் தலைவர் பகுதியில் பார்க்கலாம். திமுக கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 5% அவ்வளோதான் நிறைவேற்றிருக்காங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலே நல்ல ஆட்சி யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. கமல் சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. விஜய் சாருக்கும் அதே கதி தான் நான் சொல்லுவேன். ஒரு வாக்கு வங்கி வாங்கிட்டு நம்ம சிஎம் ஆக முடியாது. 117 எம்எல்ஏ தேவை அவங்களுக்கு. அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மகளிர் உரிமை தொகை, அதாவது நீங்கள் அதிமுக சார்பாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த 2000 ரூபாயும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. மகளிருக்கான ஓட்டுகள் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் அறிவிச்சாங்கன்னா அது எப்படியாவது மக்களிடம் போய் சேர்றதுக்கு அவங்க 100% உழைக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2000 ரூபா பெண்களுக்கு வரும்னா அது 100% 2000 ரூபா பெண்களுக்கு போகும். முதியோருக்கு போய் சேரும்னா அந்த 2000 ரூபா முதியோருக்கும் போய் சேரும். திமுக கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 5% அவ்வளோதான் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே பெருசாக எதுவும் அவங்க செய்யல. பெண்களுக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே செய்யல. டாஸ்மாக் மூடலை, எதுவுமே மூடல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏகப்பட்ட விஷயங்கள், லா அண்ட் ஆர்டர் சரியில்லை. அப்படின் போது இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? ஏன்னா திரைத்துறையில் வந்திருக்காங்க, நீங்களும் அதே சேம் ஃபீல்டு தான். திரைத்துறையில் என்ன பேசிக்கிறாங்க? பெரும்பாலான நடிகர்கள் விஜய்க்கு ஆதரவான குரலை கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறீங்க? நாங்களாம் ஒரே குடும்பம் தான். ஆனால் ஒரு அரசியல்னு வரும்போது அதோட சீரியஸ்னஸ்ன்றது வேறு. ஏன்னா மக்கள் சார்ந்த விஷயங்கள் நம்ம நிறையா அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி நிர்வாகம் எப்படி நம்ம நடத்தணும் அப்படின்றது. ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, திரு விஜய் அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. அவர் வந்துட்டார், ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கார், வீட்டு விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறாருன்றது தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதே கதி தான் விஜய் சாருக்கும் அதே கதி தான் நான் சொல்லுவேன். வாக்கு வங்கி மட்டும் வாங்கினா பத்தாது இல்லையா? ஒரு வாக்கு வங்கி வாங்கிட்டு நம்ம சிஎம் ஆக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 30-40 117 எம்எல்ஏ தேவை அவங்களுக்கு. கூட்டணியும் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது சிஎம்லாம் ஆக முடியாது. அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அந்த சூழல் தான் இருக்குது. என்டிஏ அலையன்ஸ், அதாவது ஏடிஎம்கே அவர் பொருட்டாவே எடுத்துக்கல. அவருடைய சமீபத்திய பேச்சுகளில் ஏடிஎம்கே அவர் காம்படிஷன் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் இன்னும் அரசியல் புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் அர்த்தம். மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலே நல்ல ஆட்சி யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஆனால் அதுக்கு தாண்டி என்னோட தலைவர் என்னோட ரோல் மாடல் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா தான் அப்படின்றது அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கே தெரியும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்றது.